இன்றைய காணொளியில் முத்தான 3 திரைப்படங்களை குறித்து தான் காணவிருக்கின்றோம். வரவிருக்கக்கூடிய இந்த திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்களையும் மேலும் தனுஷ் அவர்களையும் இன்னமும் பிரதீப் ரங்கநாதன் அவர்களையும் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பெல் பட்டனை அழுத்தி வையுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். முதலாவதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளிவர இருக்கக்கூடிய கூலி திரைப்படம் குறித்து தான் பேசப் போகின்றோம். கூலி திரைப்படம் என்பது வெகு நாட்களாக ரஜினி அவர்களை வைத்து எடுக்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கிய திரைப்படமாக இருந்து வருகின்றது. மேலும் இப்போதைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பல ஹீரோக்களை வைத்து இயக்கிய நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள்தான் நம்ம ரஜினியை வைத்து இந்த திரைப்படத்தை இயக்குகின்றார். மேலும் இந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளராக நம்ம அனிருத் அவர்கள் பணியாற்றுவது குறிப்பிடத்தக்கது. எல்லா வேலைகளும் முடிந்து படம் ரிலீஸ் ஆவதற்கு ரெடியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அடுத்ததாக நாம் காணவிருக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயர்தான் இட்லி கடை. நம்ம தனுஷ் அவர்கள் நடித்து பெரிய அளவில் பல திரைப்படங்கள் ஹிட் கொடுத்திருக்கின்றன. அந்த வகையில் அவர் அதிகமான குணச்சித்திர வேடங்கள் கதாபாத்திரங்களில் அவர் நடித்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். ஹீரோவாக இருந்தாலும் அவருடைய கதாபாத்திரம் அனைவராலும் பேசப்படுகின்றது. எனவே அவர் நடிக்கக்கூடிய குணத்தின் சித்திரமாகவே பார்க்கப்படுகின்றார் அந்த திரைப்படத்தில். அதுபோன்று ஒரு திரைப்படமாக தான் இந்த இட்லி கடை இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மிகவும் எதிர்பார்ப்பை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்தியிருக்கும் இந்த இட்லி கடை ரெடியாக இருக்கின்றது. வரவேற்க தயாராகும் என்று கூறிக்கொண்டு மூன்றாவது திரைப்படமாக நம்ம பிரதீப் ரங்கராஜன் அவர்கள் நடித்த திரைப்படத்தை குறித்து தான் பேச போகின்றோம். 2K கிட்ஸ்களுக்கு மிகவும் பிடித்தமான திரைப்படங்களை தொடர்ச்சியாக அதுவும் ஹிட் மூவிகளாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக தற்பொழுது வலம் வருபவர் தான் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். அவர் இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு எந்த மாதிரியான திரைப்படம் பிடிக்கின்றதோ, அதாவது லோகேஷ் கனகராஜ் எப்படி ஒரு விதமான திரைப்படங்களை இயக்குகின்றாரோ அதே போன்று நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களும் தற்பொழுது இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்களுக்கு பிடித்தது போன்று பல திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார், நடித்தும் இருக்கின்றார் என்பதுதான் நாம் கூற வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற இந்த திரைப்படத்தை லிக் என்ற திரைப்படத்தில் நடித்து கொண்டிருக்கின்றார். மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த திரைப்படமும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் தற்போதைய தலைமுறையினருக்கு மிகவும் என்டர்டைன்மெண்ட் ஒரு ஃபில்மாகவும், காதல் கலந்த கலாட்டா திரைப்படமாகவும், மேலும் காமெடிகளை கலந்த கலாட்டா திரைப்படமாகவும் இந்த திரைப்படம் அமையும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. இப்படியாக பெரிய ஹீரோவிலிருந்து தற்பொழுது வந்திருக்கக்கூடிய புதுமுகமான அனைத்து ஹீரோக்களும் நடிக்கக்கூடிய பல திரைப்படங்கள் திரைக்கு வர காத்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு திரைப்படமாக நாமும் நமது தமிழா செய்திகள் சேனலில் மிகப்பெரிய அளவிற்கு பிரபலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் இப்பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலியும் சரி, நம்ம தனுஷ் சார் அவர்கள் நடித்த இட்லி கடையும் சரி, மேலும் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடிக்கக்கூடிய இந்த லீக் திரைப்படமும் சரி மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் சினிமாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது நமது எதிர்பார்ப்பு. இதுபோன்று பல திரைப்படங்கள், பல படைப்புகள் தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதை பார்த்து நாம் ரசித்து கொண்டு தான் இருக்கப் போகின்றோம். மேலும் கூலி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தான் தமிழ் சினிமாவில் ஏற்படுத்தியிருக்கின்றது. வெகு நாட்களாக எடுக்கப்படும் திரைப்படம் என்ற அடிப்படையிலும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் வரக்கூடிய திரைப்படம் ஆனாலும் ரஜினிகாந்தும் நடிக்கின்றார் என்பதனால் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்படும், மேலும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையும். இட்லி கடையும் அதுபோன்று மிகச்சரியான ஒரு தருணத்தில் வெளியே வந்தால் மக்களுக்கு பிடித்தமான ஒரு சாதாரணமான மனித வாழ்க்கையை இயல்பாக வெளிப்படுத்தக்கூடிய திரைப்படமாக இது அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. லீக் போன்ற திரைப்படங்கள் எல்லாம் நிச்சயமாக தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் வர வேண்டும். ஏனென்றால் புதுமுக ஹீரோக்களை வைத்து எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் ஹிட்டானால் தான் புதிய கதைகள் உருவாகும் என்பது எனது கருத்து. என்ன மகளே, இன்றைய காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா? இதுபோன்று புதியதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்ற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.